வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு எப்படியோ ஒரு வழியாக நம்ம அன்னபூர்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க கோர்ட்டுக்கு. ஆனால் அன்னபூர்ணி மேனேஜரும் அந்த போலீஸும் 2 பேரும் சேர்ந்து பாதி வழியிலே அரெஸ்ட் செஞ்சிடறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அவங்க 2 பேரும் வெளியே போக விடாமல் அந்த இடத்துலேயே அரெஸ்ட் செஞ்சிடறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இப்போ நம்ம ராஜேஸ்வரி விஜயை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா? இப்போ என்னடா லாஸ்ட்டாக முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கஷ்டன்றது எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதில் தாங்க அந்த திறமையே ஒளிஞ்சிருக்கு. அதுபோல் தான் நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு நம்ம ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு நடுவில் யார் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனே போயிட்டு மீடியாவுக்கெல்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன நான் எங்கே உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே மீடியாலாம் வந்துடுறாங்க. மீடியா வந்ததும் வேறு வழி இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரி மௌனமாக நின்று இருந்து அவங்கக்கிட்ட எதனா ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள சேஃப்டியாக கூட்டினத்துக்கு தான் நான் வந்தேன். மற்றபடி அவங்கள பயமுறுத்தவோ எதுக்கும் இங்கே அழைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஒரு விஷயத்தை அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. உடனே பார்க்குறமே நம்ம அன்னபூர்ணி வந்து நாங்கள் மாஸ்க் காட்டுறாங்க. அந்த வீடியோ அதை அப்படியே சும்மா போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க எல்லாம் ஒரு பக்கம். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி 1 by 1 ஒத்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது என்னால் தான். அது மட்டும் இல்லாமல் விஜயோட அக்கௌண்ட்டில் மொத்த அமௌண்ட்டு வித்ட்ரால் பண்ணதும் நான் தான். கரெக்டாக ஷேரிங் எல்லாத்தையும் போகக்கூடாது பண்ணதும் நான் தான். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே லோ குவாலிட்டி மட்டமாக இருக்குது, அந்த மாதிரி பேடு இதெல்லாம் வர வச்சதும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்மையாக ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாமே இப்போ நமக்கு பக்கமே திரும்பிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ண போகிறோம், முடிவோ ஏதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூனி குறுக்கி போய் நின்று இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண எல்லா திட்டமும் இப்போ ரொம்பவே கேவலமாக சப்பையாக எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தி அவங்க இப்போ கேவலமான ஒரு நிலைமையில் நின்று இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணது கொஞ்சம் நெஞ்ச வேலையில் ரொம்பவே கேவலமான வேலை. இதனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களெல்லாம் இழக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வாய்ப்பே இல்லை எதிலையும் ஒன்றும் தலையிடுறதுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நின்று இருக்காங்க. எந்த சைடு போனாலும் அவங்கள கேவலப்படுறது தான் இருக்காங்க. ஏமா நீ உனக்கு அசிங்கமாகவே இல்லையாம்மா, ஏமா இந்த மாதிரி பண்ணுற, அடுத்தவங்க சொத்து அடிச்சு போடுறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அலையிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது எல்லாரும் நம்மளவே கார்னர் பண்ணிட்டாங்களே, நம்ம எப்படியாவது இந்த விஜய் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு மல்லியை ஒரு பக்கம் ஒரீடை தூக்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரிக்கு இப்போ தண்டனையும் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலேயாவது ராஜேஸ்வரி திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருந்துறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லைங்க. அவங்க வாழ்க்கையில் என்னைக்கு திருந்துறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு விடிவு காலம். ஆனால் அவங்க திருந்துவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் குமார் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்குது. இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்களும் ஜெயிலில் அன்றைக்கி வந்துடுறாங்க. வந்துட்டு விஜய் கிட்டே பேசுகிறாங்க, டாடா அன்றைக்கி நீங்கள் வெளியே வர போகிறீங்க, எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைம்மா என் மேலே கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் வெளியே வர்றது கஷ்டம் தான். அதனால் ராஜேஸ்வரி அத்தை என்ன சொல்கிறாங்களோ, மல்லியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. நீங்கள் மல்லியம்மாவை பற்றி கூட பேசுங்க, ராஜேஸ்வரி அத்தை பற்றி பேசாதீங்க, அவங்க ரொம்பவே மோசம், ரொம்பவே கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைனாக ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சுப்பா, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி அத்தை மல்லியம்மாவை கொலை பண்ணுறதுக்கு இப்போ கடத்தின்னு போயிட்டு இருக்காங்க. கூடவே அந்த வக்கீலும் ஜால்ரா தட்டுன்னு ஒரு பக்கம் காசுக்காக நம்ம மல்லியம்மாவை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது விஜய்க்கு ஷேக் ஆகிடுது ஒரு பக்கம். என்னடா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா, ஏன் மல்லியை எப்படியானா காப்பாற்றி ஆகணுமே, நான் இப்போ வெளியே வந்து ஆகணுமேன்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க டாடா, நம்ம அன்னபூர்ணி பாட்டி இருக்காங்களா அவங்க எல்லாமே பார்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே அரவிந்த் மாமா இருக்கார், அவரும் எப்படியாவது காப்பாற்றி கூட்டின்னு வந்துடுவார். ஏன்னா அந்த அங்கிள் இருந்துன்னு எப்படியோ நான் காப்பாற்றி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜேஸ்வரி அக்கா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காசு தேவைங்க. காசுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான
கேவலவாதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் காசு பணம் முக்கியம் தாங்க. அதுக்குன்னு இவ்வளோ பச்சை கேவலமாக வாழ்வாங்க. இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சில ஜென்மங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி ஜென்மத்தில் இவங்களும் ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இதனால் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகிறாங்க, என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கூட பார்க்க தான் போகிறோம், பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோர்ட்டில் ஜட்ஜு இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இந்த மாதிரி இல்லீகலான வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, நமக்கு மட்டும் தான் அந்த மேலே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு தீங்கு நினச்சா கஷ்டம் இல்லை எல்லாமே சேர்ந்து வரும். இதுதான் சொல்கிறது. எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்தணும்னு சொல்லிட்டு நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது மலை இங்கே தாங்க இருக்கும். ஜவ்வாது மலையில் தான் இருக்கும். இங்கே அதிகமாகவே பலாப்பழம் மாம்பழம் எல்லாமே இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.